ஆயனே நல் ஆயனே, உமது ஆடு இதோ நான் வந்து நிற்கின்றேன். ஆயனே நல் ஆயனே, உமது ஆடு இதோ நான் வந்து நிற்கின்றேன். இன்று நாம் தியானிப்பதற்காக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5:8. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பரிசுத்த வேதம் இன்று நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு வாக்கை நமக்கு காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாளில் நடந்த ஒரு சம்பவம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தின ஒரு இடத்தை தான் நாம் இங்கே வாசித்தோம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு நோயாளியாக இருந்தான். அவனுடைய பெற்றோர் அவனை பெதஸ்தா குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தின் கரையில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ஏன் இந்த குளத்தின் கரையில் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அந்த காலத்தில் சுகமளிக்கிற வல்லமை என்பது இல்லாதிருந்த காலம். அப்பொழுது தெய்வம் அந்த கால மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். பலவிதமான நோய்களில் சிக்கியிருக்கிறவர்களுக்கு ஒரு சுகம் அளிக்கிற ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்தார். அது என்னவென்றால், இந்த குளத்தின் அருகில் எப்பவாவது ஒரு முறை தேவதூதன் ஒருவன் வந்து குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது எந்த நோயாளி முந்தி இறங்குகிறானோ அவன் சுகமடைவான். இது இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த ஒரு காரியம். அப்போ அதற்காக ஏராளமான குணமாக முடியாத நோயாளிகளை எல்லாம் கடைசியாக இந்த பெஸ்தா குளத்தண்டை கொண்டு வைத்து விடுவார். அந்த மனிதன் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுது தண்ணீர் கலக்கப்படும் என்பதை கவனமாய் கொண்டிருக்க வேண்டும். தண்ணீர் கலக்கப்பட்டவுடனே முந்தி போக வேண்டும். அப்போ அவனுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறது. நிறைய முயற்சி அவன் செய்தால்தான் அந்த சுகத்தை வாங்க முடியும். பட் அப்படிப்பட்ட முயற்சிக்காக அநேகர் இருந்த பொழுது இங்கே சொல்லப்பட்ட இந்த மனிதன் 38 ஆண்டுகள் அவன் அதே இடத்தில் நோயாளியாக இருந்து கொண்டே இருக்கிறான். இவன் தண்ணீரில் இறங்க நினைக்கும் போது வேறொருவன் இறங்கி சுகத்தை வாங்கி விடுவார். இவனால் எழும்பி நடந்து போய் வருவதற்கான அந்த கால அவகாசம் அங்கு தரப்படாததினாலே எவன் நான் முந்தி நீ முந்தி என்று இருக்கும் பொழுது யார் முந்தி இறங்குகிறாளோ அவள் சுகமடைந்து விடுவார்கள். ஆகவே 38 ஆண்டு காலமும் இவன் தோல்வியோடு இருந்த மனிதன். அவனை பார்த்து இயேசு அருகில் போய் நின்று, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, நீ குளத்தில் இறங்க வேண்டாம், நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன்னு சொல்லி சுகம் கொடுக்கிற தெய்வம் அந்த மனிதனை படுக்கையிலிருந்து எழுந்திருக்க செய்து சொந்த படுக்கையை அவனே சரி செய்து கொண்டு சுமந்து கொண்டு போகும்படி கட்டளையிட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். அப்போ தேவனாகி இயேசு கிறிஸ்து இப்படி ஊழியம் செய்த நாளில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டது. எல்லா மனிதர்களும் இதை எடுத்து பிரசங்கித்திருப்பார்கள். பலர் இந்த செய்தியை பலமுறை கேட்டிருப்பீர்கள், பல ஊழியர்கள் வாயிலாக. ஆனால் இன்று அதே வாக்கு யாருக்கு சொல்லப்படுகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்த பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுவது போல் எனக்கு தெரிந்தபடியினால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். பெதஸ்தா என்றால் இரக்கம் நிறைந்த இடம். பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் மண்டபம் என்றும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் இடத்தில் இந்த மனிதன் இருந்த பிறகு 38 ஆண்டு காலம் அவனால் சுகமடைய முடியாத ஒரு நிலைமையில் படுத்துக்கொண்டே இருக்கிறான்.
இன்றைக்கும் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தெய்வம் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையினுடைய பெயர் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தேவை உற்சாகம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே படுத்து கிடக்கிற தன்மை அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மயங்கி கிடக்கிற தன்மையும் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருக்க வேண்டும் என்று தான் இன்று நமக்கு இந்த வார்த்தை மூலம் பேசுகிறார். எத்தனை காலம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் மயங்கி கிடப்பீர்கள்? நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், என்னுடைய கிறிஸ்தவ மதம் இன்னது, நாங்கள் தலைமுறையாக 100 ஆண்டுகளாக என் தாத்தா என் அப்பா நாங்கள் என்று இப்போது இந்த சபையில இருக்கிறோம் என்று சொல்லி தூங்கிக் கொண்டிருக்கிற உன்னோடு பேசுவதற்காக தெய்வம் தமது வல்லமையோடு உனக்கு முன்பாய் வந்து நிற்கிறார். மகனே மகளே, என்று எத்தனை காலம் இப்படியே நீ படுத்து கிடப்பாய்? எத்தனை காலம் இப்படியே இந்த கட்டிலோடு இருப்பாய்? எத்தனை காலம் இதோடு உன்னை கட்டி வைத்திருப்பார்கள்? நீ எழுந்திருக்க வேண்டாமா? நடக்க வேண்டாமா? அநேக காரியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டாமா? எப்பொழுது எழும்புவாய் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆகவே என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்று இந்த செய்தியை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படித்தான் படுத்த படுக்கையாயிருக்கிறோம். பெற்றோர் சொல்லி பார்த்தார்கள், மகனே எழும்பு, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னை இந்த நேரத்தில் அழைக்கிறார், எழும்பு என்றெல்லாம் சொல்லி உங்களை தட்டினாலும் இன்னும் எழுந்திருக்க மனமில்லை. தகப்பன் கடிந்து கொண்டு பார்க்கிறார், எழுந்திருக்க மனமில்லை. இந்த காலகட்டத்தில் தெய்வத்துக்காக எழுந்து செயல்படுகிற ஒரு காலம் என்பதை நீங்கள் அறியாமல் போனது என்ன? ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே இது தூங்குகிற காலம் அல்ல, மகளே இது படுத்து கிடந்து நேரத்தை போக்குகிற காலம் அல்ல, இது உற்சாகமாய் ஜெபிக்கிற காலம், உற்சாகமாய் செயல்படுகிற காலம், தெய்வத்தின் வல்லமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான காலம். திருச்சபையே எத்தனை காலம் கட்டிலே படுத்து கிடப்பாய்? திருச்சபையே எத்தனை காலம் உன்னை கட்டி போடுவார்கள்? திருச்சபையே எத்தனை காலம் நீ கட்டுண்டவனாயிருப்பாய்? என்றைக்கு எழுந்து சுவாதீனமாக நடக்கப் போகிறாய்? என்றைக்கு எழுந்து செம்மையாக உன் வேலைகளை செய்து முடிக்கப் போகிறாய்? என்றைக்கு நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கப் போகிறாய்? தேவன் உன்னோடு ஒரு கேள்வியோடு வந்து நிற்கிறார். நான் சொல்லுவேன், 38 வருட காலம் அவனுக்கு அந்த இடத்தில் கட்டிலோடு கிடந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் அவன் பாக்கியவான், செத்து போகவில்லை. அவன் உயிரோடு இருந்தபடியினால் இன்று அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. அந்த நாளில் தானே சுகமாகி அவன் கட்டிலை தூக்கி சுமந்து கொண்டு போனான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. 38 ஆண்டுகாலம் நடக்க முடியாதவன் தன்னுடைய படுக்கை சுமந்து கொண்டு போகிறான் என்ற ஒரு செய்தி ஆச்சரியம் இல்லையா? இன்றைக்கு என் ஆண்டவர் அப்படித்தான் உங்கள் வீட்டில் ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரப்போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மந்த நிலை, ஒரு தேக்கப்பட்ட நிலை, ஒரு உன்னதம் அற்ற ஒரு நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இயேசு உன்னை பார்த்து, வாலிபனே எத்தனை காலம் இப்படி படுத்திருப்பாய், எழுந்திரு என்று உனக்கு போடுகிற அந்த கட்டளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க தெய்வம் உனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். எழும்பி பிரகாசினி என் மகனே, எழும்பி பிரகாசினி, எழும்பி பிரகாசினி என் மகனே, எழும்பி பிரகாசினி, வல்லமை நீ தரித்துக்குள், வளமாக நீ ஊழியம் செய், வல்லமை நீ தரித்துக்குள், வளமாக நீ ஊழியம் செய். எழும்பி பிரகாசினி என் மகனே, எழும்பி பிரகாசினி, எழும்பி பிரகாசினி என் மகளே, எழும்பி பிரகாசினி. ஆயிரங்கள் உன் மூலம் இயேசுவை ருசித்திடட்டும், ஆயிரங்கள் உன் மூலம் இயேசுவை ருசித்திடட்டும். கிருபையிலே
பலப்படு நீ கிருபையிலே, பலப்படு நீ சத்தியம் கவனமாய் சொல்லிடு நீ, சத்தியம் கவனமாய் சொல்லிடு நீ. எழும்பி பிரகாசினி என் மகனே, எழும்பி பிரகாசினி, எழும்பி பிரகாசினி, என் மகனே, எழும்பி பிரகாசினி. ஹல்லேலூயா. இது எழுந்திருக்க வேண்டிய வேளை. தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புவதற்கு வந்திருக்கிறார். கிறிஸ்துவாகிய உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சுவை உள்ள ஒரு வாழ்க்கையாக தட்டி எழுப்ப, தூங்கி போனவங்களுடைய வாழ்க்கையை தட்டி எழுப்ப, விழுந்து போனவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப தெய்வம் உங்களை உற்சாகப்படுத்த இன்றைக்கும் பெதஸ்தா குளத்தண்டையில் போய் நின்ற தெய்வம் உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே வந்து நின்று, மகனே எழுந்திரு, மகளே எழுந்திரு என்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அருகில் வந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இது காண்கிற ஒரு காரியம் அல்ல, விசுவாசிக்கிற ஒரு காரியம். நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்ல வேண்டும். அரூபியாயிருக்கிற தெய்வம் உங்கள் இல்லத்தில் வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீங்கள் இனி முனைப்போடு ஓடுவதற்காக தெய்வம் உங்களை சுகப்படுத்த வந்திருக்கிறார். ஏதோ ஒன்றிலே நீங்கள் குறைவுபட்டு, ஏதோ ஒன்றிலே நீங்கள் விழுந்து, ஏதோ ஒன்றிலே அடிபட்டு நீங்கள் வேதனைப்பட்டு கிடக்கிற இந்த நேரத்தில் உங்களை தாங்கி நடத்த இதோ நம்முடைய தெய்வம் கல்வாரியின் நேசர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை தந்து, மகனே எதுவரைக்கும் இதில் படுத்திருப்பாய், மகனே இது எத்தனை காலம் இப்படியே படுத்திருப்பாய், எத்தனை காலம் இப்படியே உன்னுடைய வாழ்க்கை வைத்திருப்பாய் என்று கர்த்தர் உன்னோடு பேசுவதற்காக, உன்னோடு கேட்பதற்காக இதோ இந்த நேரத்தில் வந்து நிற்கிறார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி எழுப்புதலின் நாள் துவங்குகிறது என்பதை, உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வருகிறது என்பதை நீங்கள் இன்றைக்கே விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மாற்றம் தர முடியுமா? உங்கள் வீடுகளில் ஒரு விடுதலை தர முடியுமா? ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியுமா? பாருங்கள், உங்கள் வீட்டில் யார் உதவாது என்று நீங்கள் சொன்னீர்களோ அவங்களை கர்த்தர் எழுப்பி வல்லமையாக பயன்படுத்த போகிறார். எந்த மனிதன் இவன் ஒன்றுக்குமாகாது என்று வெறுத்து தள்ளினீர்களோ அவர்களை தேவன் கையில் எடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு புதிய அனுபவமாக மாறப்போகிறது. உங்கள் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். சோர்ந்தது போதும், தூங்கினது போதும், விழுந்து கிடந்தது போதும், எழும்பு எழும்பு என்று உன்னை எழுப்பிவிட வந்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து எழுந்திரு எழுந்திரு என்ற சத்தத்தை கொடுத்து உங்களை எழும்பி நடக்க செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்று நாம் இந்த இடத்தில் வந்திருப்பது எதற்கு? இந்த வார்த்தை ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது? தெய்வத்துக்கு நம்மை கொண்டு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும். மகனே, உன்னை கொண்டு தெய்வத்துக்கு ஏதோ ஒரு செயல் நடந்தேற வேண்டும். நீ நினைக்கிறாய், கர்த்தர் என்னோடு பேசினதில்லை, கர்த்தர் என்னோடு எந்த ஒரு ஐக்கியம் வைத்ததில்லை, நான் அவரோடு ஒரு ஐக்கியம் வைத்ததில்லை, நான் என்னை கொண்டு எப்படி செய்ய முடியும் என்று சொன்னால் தெய்வம் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படுகிறவனானால் தெய்வம் உன்னை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த தேசத்தில், உலகத்தில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உன்னை கொண்டு செய்ய முடியும். ஆகவே நீ சோர்ந்து போய் படுத்த படுக்கையாயிருந்தால் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி, நீ சோர்ந்தது போதும், உன்னை நடத்த நான் தயார் என்று சொல்லி உன்னை எழுப்பிவிட ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு 26 வயதுடைய ஒரு வாலிபன் வாழ்க்கையில் வெறுப்படைந்து, இனி என்ன வாழ்க்கை நமக்கு இருக்கிறது? இனி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்றுதான் நமக்கு மிச்சம், அது மரணம். ஆகவே அந்த மரணத்தை நாம் எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு ஒரு நாள் 10 மணி இரவு வேளை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் தனிமையாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டான். வீட்டில் இருக்கிற யாருக்கும் இது தெரியாது. அப்படி வெளியேறி வந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களை நினைத்து ஒரு இடத்தில் இருந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். நீண்ட நேரம் அழுதிருப்பான். 26 வயதான நான் என் வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன்,
தன்னுடைய நண்பர்களுடைய பேச்செல்லாம் மனதுக்கு வந்தது. எல்லாத்தையும் நினைத்து நினைத்து ரொம்ப நேரம் அழுதான். அதிகாலை 2:30 மணி இருக்கும். மாயான நிசப்தமாக இருக்கிற நேரத்தில் ரயில்வே ட்ராக்கை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனுக்கு தெரியும், இப்பொழுது ஒரு ட்ரெயின் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த ட்ரெயினில் அடிபட்டு சாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ட்ரெயின் வரும் திசையை நோக்கி நடக்கவில்லை. ட்ரெயின் எங்கு போய்கொண்டிருக்கிற அதற்கு அதையே தேடி அவன் முன்பக்கமாக நடந்து கொண்டிருந்தான். பின்னாலே ட்ரெயின் வந்து கொண்டே என்னை அடித்து விடட்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து போய்கொண்டே இருந்தான். இப்படி அவன் நடந்து போய் 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 வர வர அவனுக்கு தெரிகிறது, ட்ரெயின் எங்கேயோ தூரத்தில் வந்து விட்டது. தண்டவாளம் அசைகிறது, சப்தம் நெருங்கி வருகிறது. இன்னும் 1 நிமிடத்தில் என்னுடைய உயிர் போய்விடும், அப்படி இன்னும் 30 செகண்டில் என்னுடைய உயிர் போய்விடும், 20 செகண்ட், அருகில் 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 என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது டப் என்ற ஒரு சத்தத்தோடு அப்படியே தூரமாய் போய் விழுந்தான். விழுந்தவன் இறந்து போனான் என்ற நினைவோடு தான் இருந்தான். ஆனால் அவனால் எழும்ப முடிந்தது. எழுந்து பார்க்கும் பொழுது ட்ரெயின் வரவே இல்லை. ட்ரெயின் வரவில்லை. ஆனால் ட்ரெயின் வந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் அவனுக்கு முன்பாய் ஓடி இப்படி தூக்கி வீசப்பட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்க, கை கால் நன்றாயிருக்கிறது, கைகள் உடையவில்லை, தலை துண்டிக்கப்படவில்லை, எல்லாவற்றையும் ஒரு முறை படுத்த படுக்கையிலிருந்தே பார்க்கிறான். நன்றாய்த்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எழுந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்து அப்படி யார் இப்படி என்னை தூக்கி எறிந்தது, அல்லது எது என்னை தூக்கி எறிந்தது, ட்ரெயின் மோதவில்லையா, ட்ரெயின் மோதினது போல் இருந்ததே, என்ன நடந்தது என்றெல்லாம் யோசித்து கொண்டே அப்படியே இருக்கும்போது சாவும் எனக்கு வரவில்லையே என்று சொல்லும் பொழுது திடீரென்று ஒரு குரல் அவனுடைய அருகில் ஒரு நண்பன் பேசுவது போல அந்த குரல் கேட்டது. யார் நீ? ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? ஏன் காலத்துக்கு முன்பாக நீ மரிக்க வேண்டும்? இந்த குரல் கேட்டபோது நடுங்கி போனான். அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான். யாரையுமே பார்க்க முடியல. உடனே அவன் திருப்பி குரல் கொடுத்தான். யார் நீங்க? யார் நீங்க என்று கேட்கும்போது தெய்வம் அவனோடு பேச தொடங்கினார். நீ விரும்பாத, நீ ஏற்றுக்கொள்ளாத, நீ யாரை குறை சொன்னாயோ அவர்தான் நான். என்னுடைய பெயர் இயேசு. நான் மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்னவுடனே, இயேசு என்ற வார்த்தை கேட்டவுடனே அவனுடைய சரீரத்திற்குள்ளே அப்படியே ஒரு வல்லமை இறங்கியது. அவனுக்குள் இருந்த சோர்வு என்ற ஒரு ஆவி, அவனை இதுவரைக்கும் கட்டி அடிமைப்படுத்தி இருந்த ஒரு வல்லமை அவனை விட்டு வெளியேறவும் கண் திறந்து அதே இடத்துல முழங்கால் படியிட்டு அவன் இப்படி கேட்டானாம், நீர் இயேசு என்று சொன்னால் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்தால் நான் உமக்காய் வாழுவேன் என்று சொன்னான். அதே குரல் அவனை பார்த்து சொன்னது, இன்று முதல் உனக்கு உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இருக்காது, நான் உனக்கு தருவேன், என்னை நம்புகிறாயா என்று சொன்ன உடனே அவன் சொன்னான், சரி நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்காக ஒப்புக் கொடுத்தான். அவர்தான் இன்றைக்கு வல்லமையாக ஊழியம் செய்கிற ஒரு மகா பெரிய தேவ மனிதர். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் போகிற இடமெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி தெய்வம் எனக்கு இன்று வரைக்கும் எந்த குறைவும் வைக்காமல் என்னை நடத்துகிறார், உணவு தருகிறார், உடை தருகிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்று சொன்ன இடத்திலிருந்து தெய்வம் அவரை எழுந்திருக்க பண்ணி இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பல லட்ச ஜனங்களுக்கு பிரயோஜனமாக்கி கொண்டிருக்கிற ஒரு கருவியாக அந்த மனிதனை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இது போன்று தான் அநேக வாலிபர்கள், அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டு மரணம் என்ற பொல்லாத வல்லமையில் கட்டப்பட்டு சோர்வு என்ற பொல்லாத கட்டிலில் படுத்துக்கொண்டு வேதனை என்ற பொல்லாத கட்டிலில் விழுந்து கிடந்து எழும்ப மனமில்லாமல் அதில் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற உனக்காய் இருக்கலாம் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுவது. என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளையே, எத்தனை காலம் இப்படி படுத்து கிடப்பாய், எத்தனை காலம் இப்படி முடங்கி கிடப்பாய், தெய்வத்துக்கு நீ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கர்த்தருக்காக எழும்ப இந்த நாட்களை பயன்படுத்து என்று சொல்லுகிறார். ஆகவே தான் நீ எழுந்திரு என்று உன்னை பார்த்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகள் இன்றைக்கு உலகம் முழுசும் நிறைய வருது தெரியுமா?
அசீரிய சத்தத்தை கேட்ட ஆண்டவரை கண்ட யாரோ என்னை தொட்டு தூக்கினாங்க, யாரோ என்னை தட்டி அப்படியே தூக்கி எடுத்தது மாதிரி கண்டேன். இப்படிலாம் நிறைய வாக்குகள் இன்றைக்கு பல சாட்சிகள் மூலம் எழும்புறது. இதெல்லாம் பொய் அல்ல, கனவல்ல, ஏதோ மனக்குழப்பத்தில் பேசுறதல்ல, நெஜ வல்லமையோடு நடந்தது. ஏனென்றால் நான் பேசுகிற இயேசு மரித்த தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். இதோ நான் மரித்தேன், ஆயினும் சதா நாட்கள் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த வல்லமை உள்ள தெய்வம் நீ இருக்கிற இடத்தில் வர முடியும், வர முடியும். எங்கே சோர்ந்து இருக்கிறாயோ அங்கே வந்து உன்னை சந்திக்க முடியும். தெய்வத்தால் எல்லாம் செய்ய முடியும். சில வேளைகள் தெய்வம் மனிதனை போல் வருவதை பார்த்திருக்கிறார்கள், சில இடத்தில் தெய்வம் வழிபோக்கனை போல் வந்ததை பார்த்திருக்கிறார்கள். இப்படி வேதாகமம் முழுவதும் பல இடங்களில் தெய்வம் வெளிப்படையாய் நடந்தது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் பூமியிலே மனிதர்களை ரட்சிக்க வேறொரு தெய்வம் இல்லை என்றே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இந்த வாக்கை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளையே, இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். எந்த மனிதன் சோர்ந்து கிடக்கிறானோ, எந்த வாலிப பிள்ளை, எந்த வாலிப மகன் சோர்ந்து விழுந்து கிடக்கிறானோ, அவனை தூக்கி எடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. அவர் வந்து பேசுகிற தெய்வம், தொட்டு தூக்குகிற தெய்வம், உங்கள் படுக்கை அருகில் வந்து இருந்து உட்கார்ந்து உங்களோடு பேசி கடந்து போகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த மாற்றத்தை தர விரும்புகிறார். ஆமென். அவர் வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அவர் என்னோடு பேச வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவர் பேசுனா நான் இன்னும் கொஞ்சம் விசுவாசமா இருப்பேன். நான் சொல்றேன், தெய்வம் வந்து பேசினா தான் விசுவாசிப்பேன்னு சொல்றதை விட தெய்வம் வராட்டி அவருடைய வார்த்தை விசுவாசிப்பேன்னு சொல்றவங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா. கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆகவே தெய்வம் நம்மோடு எப்போதும் இருக்கிறார், அதுதான் விசுவாசம். அவர் உங்களை நடத்த முடியும். இனி நீ சோர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக எழும்பி ஜொலிக்க இந்த காலத்தை நீ பயன்படுத்து என்று ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். ஆமென், ஆமென். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. தெய்வத்துக்காக வாழ நமக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த வாலிபனை தூக்கி நிறுத்தின ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த உங்களோடு கூட வருகிறார். எதற்காக நாம் எழும்ப வேண்டும்? தெய்வம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிக்கலாம். பரிசுத்த லூக்காய் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். முதலாவது, நீ பாவத்தை விட எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, நீ பாவத்தை விட எழுந்திரு. நாம் வாசித்த வேத பகுதி ஒரு வாலிபன் சொன்ன வாக்காகும். அந்த வாலிபன் தன்னுடைய தகப்பனுக்கு இரண்டாவது மகன், இன்னும் ஒரு சகோதரன் அவனுக்கு உண்டு. ஒரு நாள் தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலே பிரச்சனை.
இந்த மகன் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுகிறவன். வீட்டில் இருக்க பிடிக்காது. அப்பா அம்மாவோடு உறவாட, அவர்களோடு ஐக்கியம் வைக்க, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய மனமில்லை. ஃப்ரெண்ட்ஸுகளோடு ஊர் சுற்ற வேண்டும், பொல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் இவனுடைய ஏக்கமும் எண்ணமும். அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்த வாலிபனை தகப்பன் கண்டித்தார். அப்பொழுது தகப்பனுக்கும் அவனுக்கும் சண்டை வருகிறது. அவன் சொன்னான், என்னுடைய சொத்தை பாகம் பிரித்து கொடும் என்று கேட்டான். அது ஒரு நல்ல தகப்பன், கொடுத்தார். இந்த உலக தகப்பன், இன்றைய தகப்பன் கொடுக்க மாட்டான். அந்த தகப்பன் கொடுத்து விட்டார். அவர் ஒரு பெரிய பணக்காரர், நல்ல குணம் படைத்த ஒருவர். ஆகவே அவனுக்குரியதை கொடுத்தவுடன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தவறான வழியில் செலவழித்து எல்லாம் தீர்ந்த பிறகு பன்றிகள் தின்னும் தவிடை தின்று பசியார நினைக்கும் அவலத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். அவனுக்கு யாரும் வேலை கொடுக்கல. பன்றி மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு கடைசியாக கிடைத்தது. அப்பொழுது அவன் அந்த பன்றிகள் தின்னும் உணவினால், தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தானாம். பன்றிகள் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பன்றியோடு போராடி உணவெடுக்க போன இடத்தில் பன்றிகள் எல்லாம் அவனை மேற்கொண்டிருக்கக்கூடும், சகதியிலே போட்டு உருட்டி இருக்கக்கூடும். இப்பொழுது அவன் எழுந்து உட்கார்ந்து சொன்ன ஒரு வார்த்தை தான் நாம் இங்கே வாசித்தோம். நான் எழுந்திருந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். எங்க அப்பா வீட்டில் எவ்வளவோ சாப்பாடு இருக்கு, எங்க அப்பா வீட்டில் எவ்வளவோ வல்லமை இருக்கு, எவ்வளோ வேலையாட்கள் இருக்காங்க, எவ்வளவோ அந்தஸ்து இருக்கு. நான் ஏன் இதில் இருக்க வேண்டும்? நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன் என்று தன்னுடைய பாவத்தை நினைத்து துக்கப்பட்டு, இனி என் தகப்பனுடைய மகன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அதோடு என்னுடைய எல்லா செயலும் துக்கம் நிறைந்ததும் பாவம் நிறைந்ததுமாய் இருந்தபடியால் இனி அவருக்கு மகனாயிருக்க நான் தகுதி இல்லாதவன், ஆயினும் அவருடைய வீட்டின் வேலைக்காரனாய் வாழ்வேன் என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் ஓடிப்போக, பாவத்தை விட்டு வெளியே வர அவன் எழுந்ததைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றும் இந்த இடத்தில் வந்திருக்கிற தேவனுடைய அன்பு பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் பாவம் ஒவ்வொரு மனிதனையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் பாடாய்படுத்தி வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பாவம் எந்த மனிதனை ஒட்டிக்கொள்ள விரும்புகிறது? கொரோனாவை விட வேகமாக கண்ணுக்கு தெரியாமல் மனிதர்கள் மேல் அடை பற்றி இருக்கிற ஒன்றுதான் பாவம். இந்த பாவத்தை விடுவதற்கு ஒரு மனிதன் தயாராக வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லுகிறார். பாவத்தோடு இணைந்திருக்கிறவன் சாத்தானோடு இணைந்திருக்கிறான். பாவத்தை செய்கிறவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு இரகசிய தொடர்பும் உடன்பாடும் உண்டு. அது யாராயிருந்தாலும் சரி, இதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, எத்தனை காலம் இந்த பாவத்திலே நீ வாழப்போகிறாய்? இந்த பாவத்தை விட்டு எழுந்திரு, இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு, உன்னுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கையை மாற்றுவதற்காக எழுந்திரு என்று உனக்கு ஒரு தெய்வீக ஆலோசனையோடு கூட உனக்கு முன்பாய் வந்து நிற்கிறார். ஆகவே தான் இன்று இந்த வார்த்தைகளை கொண்டு, எத்தனை காலம் தகப்பனே, உனக்கு வயதாகி கொண்டே போகிறது, இனி எத்தனை காலம் இந்த பூமியில் உயிரோடு இருக்க போகிறாய், நீ மரித்தால் எங்கே போவாய் என்பதை இன்றைக்காவது யோசித்துப்பார். உலகத்தில் இருக்கிற வேதனை பார்க்கிறோம், கொடிய வேதனை ஆயிருக்கிற நரக கடலுக்கு போவதற்காகவா நீ இந்த பூமியிலே பிறந்தாய்? ஐயோ, இன்றைக்காவது நீ உன் பாவத்தை விடுவதற்கு எழுந்திருந்தால் நலமாயிருக்கும். ஒரு பாவம் உன்னை பாதாளத்தில் ஆழ்த்துவதை விட அந்த பாவத்தை விட்டுவிட்டு பரலோகம் செல்வதற்காக நீ பிரயாசப்படுவதல்லவா புத்தியுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள வாழ்க்கை வாழ தெய்வம் இன்றைக்கு உன்னை அறைகூவல் விட்டு அழைக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்காவது உன் கண் திறந்து இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து உன் மடியில் இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு தூக்கி எறிந்து விட்டு என் கர்த்தருக்காக எழும்பி வரக்கூடாதா? என் ஆண்டவருக்காக எழும்பி நிற்க கூடாதா? இதோ உனக்காக ஒரு பெரிய பரலோகமானகத்தில் இருக்கிறது. தெய்வம் அதை உனக்காகத்தானே ஆயத்தமாக்கினார். ஏன் அந்த இடத்திற்கு நீ செல்லாமல் சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கும் உண்டாக்கின நரக கடலுக்கு நீ போக வேண்டும்? நரகத்திற்கு போவதற்கு ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் பாவம். அந்த பாவத்தை விடுவதற்கு இன்றைக்கு நீ தயாரா என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். மகனே, உனக்கு ஒரு நல்ல இடத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். மகளே, உனக்கு ஒரு நல்ல இடத்தை தர நான் விரும்புகிறேன். நீ பாவத்தை விட்டுவிட தயாரா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு மனம் இல்லை, அநேக பெரியவர்களுக்கு கூட மனம் இல்லை. ஐயா, இந்த வாலிபத்தை நான் என் இஷ்டப்படி வாழட்டும்,
அதன் பிறகு எனக்கு வயதாகும் அல்லவா, அதன் பிறகு நான் மெதுவா ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பை வாங்கி பரலோகம் வந்து விடுவேன். நடக்குமா? இப்படி வாழ்கிற வாழ்க்கை என்றைக்காவது செல்லுபடி ஆகுமா? பரிசுத்த வேதம் அதை அங்கீகரிக்கிறதா? தேவன் சொல்லுகிறார், இன்று நீ தேவ சத்தத்தை கேட்டால் இன்றைக்கே கீழ்ப்படி. வனாந்தரத்தின் நாளிலும் கோபமூட்டின நாளிலும் கோபமூட்டினது போல் நீ தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணாதே என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். நீ மனம் திரும்ப வேண்டிய வேளை இது. நீ பாவத்தை விடுவதற்காக எழுந்திருக்க வேண்டிய வேலை. உனக்கு வேலை என்ன? பாவத்தை விட போற, அவ்வளவுதான். அதை மாத்திர நீ சொல்லுவதற்கான வேலை இது. இந்த ஒரு சின்ன வார்த்தை கூட என் ஆண்டவருக்காக நீ செய்ய முடியாதா? இந்த ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய உனக்கு மனம் இல்லையா? உனக்காக ரத்தம் சிந்தி, உனக்காக பாடுபட்டு, உனக்காக இத்தனை வியாகுலம் அனுபவித்த என் ஆண்டவருக்காக பாவத்தை விட்டு வெளியே வருவதற்காக ஒரு இருதயம் உனக்கு இல்லையா? கர்த்தர் உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்காவது நீ பாவத்தை விட்டுவிட வெளியே வா. உன்னுடைய வழியை சீர்தூக்கிப்பார். எத்தனை காலம் மறைந்து மறைந்து வாழ்வாய்? எத்தனை காலம் பாவத்தின் ரகசியத்தை, அதனுடைய வேதனை அறியாமல் எத்தனை காலம் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? இதோ கர்த்தருடைய வருகை சமீபமாக போகிறது. உலகத்தின் சாயம் வெளுத்து வருகிறது. உலகத்துக்கு முடிவு நெருங்குகிறது. பூமியானது கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு பிரசவ ஸ்திரியை போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எத்தனை காலம் இந்த உலகத்தில் கும்மாளம் அடிக்க போகிறாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து கண்ணீரோடு வருகிறார். உன் மேல அன்பு வச்சு, உனக்காக என் ஜீவனை கொடுத்து, உன்னுடைய வாழ்வில் இருக்கிற பாவத்தை எல்லாம் என் மேல் ஏற்றுக்கொண்டு, சிலுவையிலே நான் பட்ட பாடு வீணாகி போகாதபடி இன்றைக்காவது நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று உன்னை பார்த்து என் ஆண்டவர் துடிக்கிறார், பரிதபிக்கிறார். ஆகவே தான் வாலிபனே, வாலிப மகளே, அருமை தாயே, அருமை தகப்பனே, நடுத்தர வயதை உடையவனே, சிறுவனே, சிறுமியே, நீ பாவத்தை விட எழுந்திரு. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த அக்கிரமம் எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த பொல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி என் ஆண்டவர் கொடுக்கிற அந்த மகுடத்தை வாங்க, அந்த மகிமையை வாங்க ஏன் நீ எழும்பி வரக்கூடாது? இன்னைக்கு அநேக வாலிபர்கள் எத்தனையோ ரகசிய பாவங்கள் விழுந்து மனசாட்சி குற்றப்பட்டு அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இனி என்ன வாழ்க்கை? கர்த்தரோடு நான் எப்படி நெருங்க முடியும்? நான் பாவி, நான் நிறைய பாவம் செய்து விட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு தெய்வத்தின் அன்பை உணர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய கூட்டம் இன்றைக்கு தேசம் முழுவதிலும் இருக்கிறது, உலகம் முழுவதிலும் இருக்கிறது. அருமை தேவனுடைய அன்பு பிள்ளை, கர்த்தர் கண்ணீரோடு உனக்கு முன்பாக நிற்கிறார். உன்னுடைய அழிவை அவர் விரும்பவில்லை, உன்னுடைய வேதனை அவர் விரும்பவில்லை. சாத்தான் உன்னை கொள்ளை கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக தெய்வம் பரிதபிக்கிறதை நான் அறிவேன். ஆகவே தான் இன்று இந்த நேரத்தில் தெய்வம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் அப்பா, பாவத்தின் பாரத்தினால் தவித்தீடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா,
கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ, தந்தையை விட்ட பின்பு தவிடுதானாகாரமோ, மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே, மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பாவத்திலிருந்து விடுதலையாக எழுந்திரு. ஒரு தீர்மானம் எடு. பாவத்திலே கட்டப்பட்ட மகனாக மகளாக காலம் முழுவதும் நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். உனக்காக அவர் கல்வாரியில் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. உன்னுடைய பாவத்தையும் உன் தகப்பன் பாவத்தையும் உன் தாத்தா பாவத்தையும் அவருடைய சந்ததிகள் பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இத்தனை வேதனை அனுபவித்த நம்முடைய தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரை எனக்காகவா இந்த பாடுகள், எனக்காகவா இந்த உபத்திரவம், எனக்காகவா இந்த வேதனை என்று நீ ஒரு முறை சொன்னால் ஆண்டவர் உன்மேல் அன்பு வைத்து உன் பாவம் முழுவதையும் மன்னித்து உன் வாழ்க்கையில் ஒரு புது திருப்பத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக. வாலிபனே, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்காக பாவம்தான் தடை. இன்றைக்கு இந்த பாவத்தை தூக்கி எறிய இயேசுவின் நாமத்தில். வாலிப பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு இந்த பாவம்தான் தடை. அந்த பாவத்தை தூக்கி எறி என்று சொல்லுகிறார். தகப்பனே, உன்னை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியாததற்கு காரணம் உன்னுடைய பாவம். இன்றைக்கு அந்த பாவத்தை தூக்கி எறிந்து விட்டார். தெய்வம் உன்னை அந்த உயர்ந்த இடத்தில் வைப்பார். அருமை சகோதர சகோதரி, கர்த்தர் உங்களை உயர்த்த முடியாததற்கு காரணம் உங்களுக்குள் இருக்கிற பாவங்கள். ஆகவே அவைகளை இன்றைக்கு தூக்கி எறிய தேவன் உங்களை அழைக்கிறார். 2, தேவன் நம்மை எதற்காக எழும்பச் சொல்லுகிறார்? வாருங்கள், அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் என்று வாசி. உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. பரிசுத்த வேதம் ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறது. 2வது, செயல்படுவதற்காக எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக செயல்பட வேகமாய் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நான் வாசித்த வேத பகுதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான, அவரோடு எப்பொழுதும் கூட இருந்த பேதுருவை குறித்து சொல்லப்பட்ட வாக்கைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். ஏரோது ராஜா பேதுருவை கைது செய்து சிறையிலே அடைத்திருந்தான். அப்பொழுது சபை, பேதுருவை நாங்கள் இழந்துவிட மாட்டோம் என்று சபை கண்ணீர் வடித்து செயல்பட தொடங்கியது. சபை எப்பொழுது செயல்பட ஆரம்பித்ததோ அப்பொழுது வானமும் திறந்து பலத்த அற்புதங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. 2வது, இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்லுகிறது தெரியுமா? திருச்சபையே, தேவ பிள்ளையே, நீ செயல்படுவதற்காக எழுந்திருக்கிற ஒரு வேளை. தெய்வம் இந்த பூமியில் உன்னை தோன்ற பண்ணினதும் உன்னை ரட்சித்ததும் வீணான காரியம் அல்ல. உன்னை குறித்து பரலோகத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தெய்வம் உன்னை கொண்டு ஏதோ ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று, உன்னை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் உன்னை செயல்படுவதற்காக எழும்ப தீவிரப்படுத்துகிறார். ஆகவே நீ எழும்ப வேண்டும்.
சபை விழித்துக் கொண்ட போது என்ன நடந்து தெரியுமா? சபை தூங்காமல் ஜெபிக்க தொடங்கியது. அப்போ தெய்வம் அற்புதம் செய்ய தொடங்கினான். வானம் திறந்தது, தேவதூதன் இறங்கினான். அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அவன் நேர சிறைச்சாலைக்குள் போய் பேதுரு சங்கிலினால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய விலாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்லி அவனை எழும்ப பண்ணி, முதல் காவல், இரண்டாம் காவல், மூன்றாம் காவல் என்று காவல்களை எல்லாம் திறந்து வெள்ளிக்கேற்றையும் திறந்து தெருவிலே கொண்டு வந்து இனி நீ போ என்று சொல்லி அனுப்பிவிட்டான். பரிசுத்த வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. இதெல்லாம் நடக்கும்போது பேதுரு என்ன நினைத்தான் தெரியுமா? தான் கனவு காண்பதாக நினைத்தான். ஆனால் ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஜெபித்த பொழுது தெய்வம் செயல்பட தொடங்கினார். பலத்த அற்புதம் நடந்தது. அவன் காக்கப்பட்டான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் தெய்வம் உங்களை பார்த்து, மகனே நீ செயல்படுவதற்கான வேளை இது. இதோ இந்த உலகம் இன்று எப்படி இருக்கிறது பாருங்கள். உலகம் முழுவதும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிறது. துக்கம் நிறைந்த நிலை, அதிகமான பாடுகள், வருவாய் இழப்புகள், மக்களுக்கு வேலை இல்லை, கையிலே காசு இல்லை, பணம் இல்லை, அனுதின தேவைக்காக அவர்கள் படுகிற பாடுகள் கொஞ்சமல்ல. இந்த காலத்திலாவது நீ தெய்வத்தின் வார்த்தைகளை உன் ஜனத்திற்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? திருச்சபையே, நீ உன் சகோதரனை குடும்பத்தை இரட்சிப்பிற்குள் நடத்த வேண்டுமா இல்லையா? உன்னுடைய பிள்ளைகளை நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டுமா இல்லையா? இதை செயல்படுத்துவது யார்? தெய்வம் உனக்கு அறிவை தந்திருக்கிறார், வல்லமை தந்திருக்கிறார், நீதானே செய்ய வேண்டும். ஆனால் நீயோ இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. காலத்தை அறிந்தவளாய் நீ எழும்ப வேண்டாமா? இது நாம் எழும்ப வேண்டிய வேளை என்று நீ உணராது போனது என்ன? தெய்வம் உன்னோடு பேசுகிறார். மகனே மகளே, இனி காலம் இல்லை, சமயம் இல்லை, நீ எழுந்து எனக்காக செயல்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்திரு, செயல்படுவதற்காக எழுந்திரு. அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தெய்வம் பேதுருவை தட்டி எழுப்பி நேர தெருவில் கொண்டு போய் விட்டு போயிடுன்னு சொன்னார். தெருவில் நின்ற பேதுருவுக்கு இதுவரைக்கும் தான் கனவு காண்பது போல் தெரிந்தது. ஆனால் இப்போது அவனுக்கு புரிந்தது, நான் கனவு காணவில்லை, ஒரு நிஜம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிஜத்தை தெய்வம் செய்துவிட்டார், நான் தப்புவிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறேன். ஆகவே தான் ஆவியானவர் சொல்லுகிறார், இது செயல்பட வேண்டிய வேளை, நீ வேகமாய் எழும்பு, செயல்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி தாமதம் பண்ணக்கூடிய காலம் அல்ல. நீ கர்த்தருக்காய் எழும்ப வேண்டிய வேளை. ஆனால் நீயோ தூங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னோடு படித்த மாணவர்கள், உன்னுடைய நட்பை அதிகமாய் விரும்பின மக்கள் நரகத்தை நோக்கி போகும்போது நீ அமைதியாய் இருப்பது எப்படி? ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நரகம் என்பது நிச்சயம் பிரதர். அது வேடிக்கைக்காக எழுதப்பட்ட ஒன்று அல்ல, அது பயப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட வாக்கும் அல்ல. ஒரு சத்தியத்தை வேதம் சொல்லுகிறது. பாவத்தில் வாழுகிறவன் பாவத்தில் மரித்தால் அவன் நரகத்திற்கு போக வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், வேண்டாம், உனக்காக நான் மரித்து விட்டேன், உனக்காக நான் இந்த பாடுகளை அனுபவித்து விட்டேன், தயவு செய்து நீ என்னை விசுவாசி, எனக்காக எழும்ப ஓடிவா என்றவர் சொல்லுகிறார். ஆகவே தான் அன்று பெதஸ்தா குளத்தண்டையில் போய் நின்று எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்ன தெய்வம், இரண்டாவது நீ செயல்படுவதற்காக எழுந்திரு என்று திருச்சபையை தட்டி எழுப்புகிறார். திருச்சபை இந்த காலத்தில் ஜெபிக்க வேண்டும். உலகம் முழுவதும் ஒரு பஞ்சத்திற்குள் வரப்போகிறது. உலகம் முழுவதும் ஒரு நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்தில் நீங்கள் சிக்கிவிடாதபடி இப்பொழுதே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. திறவுண்ட வாசல் அடைபாடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபாடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அல்லேலூயா. வேகமாய் செயல்பட வேண்டிய ஒரு வேளை இது. ஆகவே திருச்சபை விழித்து எழும்ப வேண்டும். தெய்வம் அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார்.
உங்களை நல்ல ஒரு பாதையில் நடத்துவதற்காக தேவன் முயன்றிருக்கிறார். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பரிசுத்த வேதம் மூன்றாவது உங்களை எழும்ப சொல்லுவது எதற்கு தெரியுமா? பலன் அடைவதற்காக எழுந்திரு என்று சொல்லுகிறார். மூன்றாவது, நீ எதற்காக எழுந்திருக்க வேணும்? வாலிபனே எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போய் என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாலிபனே, வாலிப மகளே, நீ பலனடைவதற்காக எழுந்திரு என்று சொல்லுகிறார். பலனடைய வேண்டும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பலன் என்ற ஒன்று இருக்கிறது. அது எல்லாருக்கும் தெய்வம் கொடுக்கிற ஒரு பெரிய போஷாக், தெய்வம் கொடுக்கிற எனர்ஜி. அது உன்னதத்தின் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனா இருக்கிற பூமியில தெய்வம் உன்னதத்தின் பலத்தை நமக்குள்ள இறங்க பண்ணி நம்மை பலப்படுத்தி பூமியில நடத்த விரும்புகிறார். இன்றைக்கு இந்த சத்தியம் அநேகர் சரியாக கேட்பதில்லை. தெய்வ பலம் என்றால் என்ன அறியும் ஆசை இல்லை. தெய்வத்தின் வல்லமை என்றால் என்ன அதை கேட்கும் திராணியும் சிந்தையும் இல்லை. இப்படிப்பட்ட பலன் இன்றைக்கு ஆண்டவர் இலவசமாய் தருகிறார். ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்காக பலனடைந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நீ பலனடைய வேண்டும் தெரியுமா? பூமியிலே ஒரு அருவியாக சாத்தான் அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் பூமியிலே தான் இருக்கிறான். அவன் பூமியின் மனிதர்கள் பின்னாலே போய்கொண்டிருக்கிறான். அவனை மேற்கொள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவ பலம் தேவை. அந்த பலத்துக்காக தேவ பிள்ளைகள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபடியினால் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு எழும்புங்கள் என்று உங்களை அழைக்கிறார். தெய்வ பலம் உங்களுக்கு வேண்டுமா? அது வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரம் ஜெபிக்க பழக வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருந்து நெருங்கும் போது ஆண்டவர் அவரவருக்கு வேண்டிய பலனை உன்னதத்திலிருந்து அருளுகிறார். ஒரு சிறியவனான அந்த சிறியவன் எழுந்து ஜொலிக்க முடியும். நீ வாலிபனானால் நீ வாலிபனாய் எழுந்து ஜொலிக்க முடியும். நீ வாலிப கன்னிகை ஆனால் நீ அதற்காக எழுந்து ஜொலிக்க முடியும். நீ ஒரு நடுத்தர வயதை உடையவனானால் அந்த வயதுக்கேற்றபடி நீயும் ஜொலிக்க முடியும். நீ ஒரு வயதான தகப்பனோ தாயோ ஆனால் நீயும் வல்லமையாய் தேவனுக்காக ஜொலிக்க முடியும். ஆகவே தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பலனடைவதற்காக சீக்கிரமாய் எழுந்துரு என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைய மக்கள் சபை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாளைக்கு பலனடைந்து கொள்ளலாம், இன்னும் காலம் கிடக்கிறது, இன்னும் நாட்கள் கிடக்கிறது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்து முடித்து ஆண்டவரிடத்தில் போய் நான் பலனடைந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், அவசரப்படுத்தி சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது, இனி காலம் இல்லை. வாலிபனே, நீ உன்னுடைய பலனை வர்த்திக்க தேவ சமூகத்தில் ஓடு. உன்னுடைய அறையை பூட்டி காத்திரு. நான் அங்கே வந்து உன்னை பலத்தால் நிரப்பும் வரைக்கும் காத்திரு என்று உன்னை அழைக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பலமுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும். பலம் இல்லாத மனிதனை ஈஸியாக ஒருவன் மேற்கொள்ள முடியும். ஆகவே சாத்தான் உங்களை வேட்டையாடாதபடிக்கு தேவ பலத்தினால் நிரப்பப்படுவதற்கு சீக்கிரமாய் எழும்புங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு தெய்வீக ஆலோசனையோடு உங்களுக்கு முன்பாய் வந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது பலத்துக்காக அவர் 40 நாள் உபவாசம் பண்ணினார், காத்திருந்தார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போனார். தெய்வம் அவரை தள்ளி கொண்டு வனாந்தரத்திற்கு போனார். வனாந்தரத்தில் போய் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்தார். என் ஆண்டவர் காத்திருந்து ஜெபம் பண்ணி பலனை தனக்குள் ஆக்கி கொண்டார். அதனாலே தான் பலத்த அற்புத சக்தி அவர் மூலம் வெளிப்பட்டது. அவர் புறப்பட்டு வந்து கல்லறைக்கு போனவனை மரித்தோரை உயிரோடு எழுப்பி நடத்தினார். குஷ்ட ரோகிகளை குணமாக்கினார். ஊமையரை பேச வைத்தார். நடக்க முடியாதவன் நடக்க வைத்தார். அதற்கு காரணம் தெய்வத்தினுடைய வல்லமை. தெய்வம் அந்த வல்லமை தனக்குள்ளே பெற்றுக்கொண்டார்.
அந்த வல்லமை அவர் பெற்றுவிட்டார் என்பதை அறிந்த சாத்தான், நீர் பசியாயிருக்கிறீர் அல்லவா, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும், உமக்குத்தான் வல்லமை வந்துவிட்டதே, கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் என்று ஆலோசனை சொன்னான். ஆண்டவராகிய தேவன் அவனை அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நேரத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய மனிதர்களே, உங்கள் வாழ்க்கையில் பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த காலம் பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் உங்களுக்குள் ஊற்றி கொடுக்கிற காலம். இது விற்கிற நேரம். நீங்கள் போய் வாங்கி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். எண்ணெய் உங்களுக்கு சொந்தமாய் இறங்கி வரட்டும். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிற ஒரு அன்பின் வாக்கு. ஆகவே இந்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்தை உங்களுக்குள் வைத்துக் கொள்ள ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பலன் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் எத்தனை காலம் வாழுவாய்? எத்தனை காலம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பலவீனத்தில் நீ நிற்பாய்? யோசித்துப்பார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலனடைய வேண்டும், பலனடைய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய ஊழியர்களை பலமுள்ள ஊழியர்களா மாற்றி வைத்திருக்கிறார். பலத்தை கொடுக்கவும் பேசவும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை உங்க சபையில யாருமே இல்லாம இருக்கலாம், வல்லமை பத்தி பேசுறது இல்ல, வரங்களை பத்தி பேசுறது இல்ல, அதனால நான் அதை பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லக்கூடாது. தெய்வம் வெளியில நிறைய தெய்வ பிள்ளைகளை வைத்திருக்கிறார். நீங்க அதுல போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்க வேலை. பாருங்க, அந்த பைபிள்ல 10 கன்னியர்கள்ல 5 பேர் சொல்றாங்க அவர்களுக்கு எண்ணெய் தீர்ந்து விட்டது. உடனே 5 பேர் கேட்கிறாங்க, ஐயோ எங்க எண்ணெய்லாம் தீர்ந்து போச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெயில கொஞ்சம் கடன் தாங்கன்னு கேட்கிறாங்க. 5 பேர் சொல்றாங்க, ஐயோ எங்கள்கிட்ட கரெக்டா தான் இருக்குது, உங்களுக்கு தந்தா எங்களுக்கும் பத்தாது, ஆகவே எங்கள்கிட்ட இல்ல, நாங்கள் எங்களுடையதை எங்களுக்கு பத்திரமா வச்சிருக்கோம், ஆகவே மணவாளன் வரப்போகிறார், நீங்க விற்கிறவங்க இடத்துல போய் வாங்குங்க. அவர்கள் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? விற்கிற இடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். யார் விற்கிறார்கள்? தேவனுடைய வாக்கு இன்றைக்கு கூவி கூவி கொடுக்கப்படுகிறது. இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும் வேண்டும் என்று அறிக்கையிட்டு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. அங்க போய் நீங்க வாங்கிக் கொள்ளத்தான் வேதமே ஆலோசனை சொல்லுகிறது. தேவ வல்லமையை வாங்கிக் கொள்ளுங்கள், விற்கிற இடத்தில் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே தான் இன்றைக்கு தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் வல்லமையோடு வாழ வேண்டும், எப்பொழுதும் விழித்திருந்து வாழ வேண்டும், கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற பிள்ளையாய் வாழ வேண்டும். நாளைக்கு வாங்கிக் கொள்ளலாம், நாளை மாறிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாய் அமைய முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகள், இப்பொழுது உங்களுடைய சரீரத்தை தேவ வல்லமையால் நிரப்புவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த சபையை சேர்ந்தவன் சொல்லாத, தயவு செய்து. நான் இந்த சபைக்காரன் அந்த சபை சொல்லாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல், நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லு. தேவ வல்லமை என்ன இறங்கி வரட்டும் என்று கேள். நீ காத்திருந்து ஜெபம் பண்ணு. தெய்வம் உனக்கு அந்த அபிஷேகத்தை வல்லமை தர முடியும். ஒரு குடும்பத்தில் ஒருவராவது ரட்சிக்கப்படுங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் தேவ ஆவியில் நிறைந்தவளாய் இருந்தே ஆக வேண்டும். அது உன் கணவனாய் இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். ஒருவராவது ரட்சிக்கப்பட்டு விட்டால் நிச்சயம் அந்த குடும்பம் தப்பி பிழைக்கும். பாருங்க, நோவா ஒரே ஒருவன், அவன் ஒருத்தன் அந்த முழு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வழிகாட்டியாயிருந்தான். லோத்தை பாருங்க, அவன் ஒருவன் அந்த முழு குடும்பத்தை காப்பாற்ற அவன் வழிகாட்டியாயிருந்தான். ஆபிரகாம் ஒருவன், அவன் ஒருவன் மூலமாய் முழு குடும்பம் காப்பாற்ற வழி செலுத்தப்பட்டது. ஆகவே உங்கள் வீட்டில் ஒருவராவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, உன் வீடு திருப்தியாய் மாறும், உன் குடும்பம் திருப்தியாய் மாறும். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தெய்வம் உன்னை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஐயா எனக்கு இந்த பலம் வேண்டும், என் வீட்டுக்கு இந்த பலம் வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லுகிறார், மகனே சீக்கிரமாய் எனக்காக எழுந்திரு, எழுந்திரு, செயல்பட எழுந்திரு, வல்லமை பெற்றுக்கொள்ள எழுந்திரு, பாவத்தை விட்டுவிட எழுந்திரு என்று ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய வல்லமை நம்மை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய வல்லமை நம்மை மூடப் போகிறது. நாம் இணைந்து கர்த்தருக்காக செயல்படுவோம். ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்வார். வாருங்கள் ஜெபிக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஜெபிப்பதற்கான ஒரு நேரம். ஆண்டவர்களோடு பேசி இருக்கிறார், அழகாய் பேசி இருக்கிறார். எல்லாரும் அவரவர் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள். எல்லா வீட்டில் இருக்கிற பாவங்களை தூக்கிறீங்க. விக்கிரக ஆராதனை தயவு செய்து செய்யாதீங்க. அது பாவத்திலும் பெரிய பாவம், கர்த்தர் அருவருக்கிற பாவம். அது தூக்கிறீங்க. பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வாங்க. இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும்
இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் நேசப்பாவி நானையா உம் சமூகம் வந்தேன் நேசப்பாவி நானையா உம் சமூகம் வந்தேன் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பாவ பழக்கம் என் வாழ்வில் பற்றி கொண்டதே பாவ பழக்கம் என் வாழ்வில் பற்றி கொண்டதே நேசக்கரம் நீட்டி விடுவியும் நேசக்கரம் நீட்டி விடுவியும் பரிசுத்தவானாய் மாற்றிவிடும் பரிசுத்தவானாய் மாற்றிவிடும் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் உன்னை கைவிடாத தேவன், உனக்கு நன்மை செய்கிற தேவன், உன் வாழ்க்கை புதிதாய் மாற்றுகிற தேவன், உன் இருதயத்தை குளிர பண்ணுகிற தேவன் உன் அருகில் வந்திருக்கிறார். இயேசுவே என்னை தொடும் என்று சொல்லு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்ல சொல்ல கல்வாரி இரத்தம் இப்போது உன்னில் இறங்குகிறது. உன் பாவத்தை கழுவித்தள்ள கல்வாரி இரத்தம் வருகிறது. இயேசுவே என்னை கழுவும் என்று சொல்லு. இயேசுவே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், எனக்கு புதிய வல்லமை தாரும், புதிய பலன் தாரும். ஆண்டவரே என்னை எடுத்து உபயோகப்படுத்தும், என்னை அநேக மக்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும். எனக்கு பாவம் வேண்டாம், அக்கிரமம் வேண்டாம், அசுத்த வாழ்க்கை வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. என் உள்ள நீங்க வந்து என்னை பயன்படுத்துங்க. என் கண்ணீரை துடைக்க வாங்க, எனக்கு வேண்டிய சகாயம் பண்ண வாங்க. ஆண்டவரே என்னை தொடும் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எத்தனை பேர் விடுதலை ஆக வேண்டுமோ அத்தனை பேரை குணமாக்க தேவ வல்லமை வந்திருக்கிறது. இதோ கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் அருகில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. மன குழப்பத்தில் இருக்கிற மகளே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கோ. மன குழப்பத்தில் இருக்கிற மகனே, இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கோ. கர்த்தருடைய வல்லமை நம்மேல இறங்குகிறது. அநேகரை ஆண்டவர் தொட்டு குணமாக்க வந்திருக்கிறார். யார் வேண்டும் என்றாலும் இயேசுவிடத்தில் சுகம் பெற முடியும். ஏனென்றால் அவர் உயிருள்ள தெய்வம். நீங்கள் கூப்பிடுகிற இடத்தில் ஓடோடி வருகிற தெய்வம் அவர். உங்களை காக்க ஓடோடி வருகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க ஓடோடி வருகிறார். உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க ஓடோடி வருகிறார். உங்கள் சரத்தின் மேல் கைகளை வைக்க ஓடோடி வருகிறார். எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் அந்த பலவீனத்தை மாற்ற இயேசுவால் முடியும். ஆவியானவரிடத்தில் இணைந்து நில்லுங்கள். கர்த்தருடைய வல்லமை நம்ம இறங்க போகிறது. அநேக ஜனங்களை குணமாக்குகிற தேவ வல்லமை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்து போன ஒரு தெய்வத்தை பற்றி நான் பேசவில்லை. உயிரோடு இன்று நம் மத்தியில் இறங்கி நிற்கிற தெய்வத்தை பற்றி பேசுகிறேன். 2-3 பேர் அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிற இடத்தில் வந்து நிற்கிற தெய்வத்தை பற்றி பேசியிருக்கிறேன். அப்படியானால் உன் வீட்டில் வரமாட்டாரா? உன் வீட்டில் 3-4 பேர் இல்லையா? நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் இயேசு வர முடியாதா? உன்னை குணமாக்க முடியாதா? முடியும். தேவனுடைய நாமத்தில் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறைய போகிறது. எப்படிப்பட்ட தலைவேதனை ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். எப்படிப்பட்ட உடல் வலி ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். எப்படிப்பட்ட கட்டுகள் ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். எப்படிப்பட்ட நோவுகள் ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே சரீரங்கள் சுகமடைவதாக.
அநேக பிள்ளைகளுடைய தலை பாரங்கள் மறைகிறது, மனவேதனை மறைகிறது, உடல் அசதிகள் இயேசுவிடத்தில் மறைகிறது. புதிய வல்லமை கிருபை மக்கள் மேல் இறங்கி வருகிறது. ஆவியானவரே பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி. 24 மணி நேர அவசர ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசி எண் 04651250 707. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் கடிதங்கள் அனுப்ப எங்கள் முகவரி சகோதரர் வி. அமலதாஸ், இயேசுவின் கரம், அப்பட்டு விளை, தக்கலை அஞ்சல் 629175, குமரி மாவட்டம். In English, Brother V. Amaladas, Hand of Jesus, Appattu Villai, Takkalai Post 629175, Kanyakumari District.